நம்ம சென்னை திருநின்ற ஊர்ல ஒரு சதுரடி 1100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலேயே நம்ம திருநின்ற ஊருக்கு அடுத்து பாக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா மேலக்குண்டையூர் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம அந்த மெயின் ரோடு, அதாவது நம்ம திருநின்ற ஊர்ல இருந்து பெரியபாளையம் போற ரோடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்டா அந்த மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. அதுவும் 1100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இடத்தோட ரேட் கம்மியாவும் கொடுத்து, அதாவது பட்ஜெட்ல ரீசனாவும் கொடுத்து உங்களுக்கு 50-50 இஎம்ஐ முறையில ஆஃபர்லயுமே வந்து கொடுத்துறாங்க. 50% அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டா போதும். மீதி 50% பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாம, வட்டியே இல்லாம மாத தவணை முறையில நீங்க பாத்தீங்கன்னா இடத்த வாங்கி இஎம்ஐல கட்டிக்கலாங்க. திருநின்ற ஊர்ல ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்க முடியாது. அதுவும் நமக்கு பின்னாடி பாருங்க, ஃபுல்லா வீடுகள் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஃபுல்லாவே இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகள் நம்ம இங்க பாக்கும்போது ஆப்போசிட்ல ஃபுல்லா வீடு தெரியுது. அது இல்லாம இந்த சரௌண்டிங்ல நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி எல்லாமே போட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் கொடுக்கறத விட கம்மியான ரேட்லயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமே, சேலஞ்சிங் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட்ல வந்து வந்துருதுங்க. அதாவது இந்த லொகேஷன் எக்ஸாக்ட்டா எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம திருநின்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் மெயின் ஏரியால இருந்து கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிட்டு இருக்குங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீடு ரியல் எஸ்டேட் நீங்க எல்லாத்துமே நமக்கு தெரியும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த கம்பெனி தான் பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லோ பட்ஜெட்ல கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட்லயே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சரௌண்டிங் பாத்தீங்கன்னா பயங்கர டெவலப்மெண்ட்ல போயிடுச்சு. அதுவும் நம்ம டைடல் பார்க், பட்டாபிராம் டைடல் பார்க் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான டெவலப்மெண்ட் இருக்கு. முக்கியமா கனெக்டிவிட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் திருநின்ற ஊருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி நமக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பட்டாபிராம்ல இருக்கு உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்து வந்துருதுங்க. இந்த மாதிரி எல்லா அக்சஸுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஏன்னா திருநின்ற ஊர்ல இன்னைக்கு வந்துட்டு எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மெட்ரோவும் வந்துருச்சு அப்படின்னா இதோட கனெக்டிவிட்டிக்கு எதுவுமே தேவையில்லை. முக்கியமா பஸ் போக்குவரத்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இங்க இருந்து உங்களுக்கு வந்து திருவள்ளூர் கனெக்டிவிட்டி இருக்கு. வேப்பம்பட்டு வழியா திருவள்ளூர் போனா அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆஃபர்ல வந்து கொடுத்துருக்காங்க. லோன் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. நான் இஎம்ஐல போனா இஎம்ஐல போய்க்கோங்க. 50% கட்டிட்டு 50% இஎம்ஐல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல நான் பேங்க் லோன்லயே போய்க்கலாம், அதுவும் பண்ணி தர்றாங்க உங்களுக்கு. அதுவும் இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே பின்னாடி நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல் வீடுகள் ரெசிடென்ஷியல் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் ஒரு 80-100 வீடுகள் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்குதுங்க. அந்த ஏரியால தான் பாத்தீங்கன்னா நீங்களுமே வீடு கட்டிட்டு வர போறீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ள நம்ம ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லொகேஷன் நம்மளுக்கு வேணும். கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா இது இருக்காது, நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியத்துக்கு தேவையான அந்த மாதிரி எல்லாம் எது இருக்காது. அது இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி இருக்காது. எல்லாமே இருக்கக்கூடிய இடம் தான் திருநின்ற ஊர். அதனாலதான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனியும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தேடி வந்து ப்ராப்பர்ட்டி போடுறாங்க. இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் மக்களும் பாத்தீங்க அப்படின்னா வந்து தேடி இந்த இடத்த வந்து இடம் வாங்குறாங்க. அதனாலதான் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த லொகேஷனை சூஸ் பண்ணி நம்ம வீடு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ சைட்டுங்க. நியூ சைட் அப்படின்றனால மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்ஸுமே அவைலபிலிட்டி இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 45 பிளாட். அதுல உங்களுக்கு 7 பிளாட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ப்ரீ புக்லயே வந்து ஆயிருச்சு. ஏன்னா ப்ரீ லான்ச்லயே வந்து புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரேட் கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. மீதி இருக்க பிளாட்ஸ்மே உங்களுக்கு வந்து ஃபேசிங்ஸும் எல்லா ஃபேசிங்லயும் அவைலபிலிட்டி இருக்குங்க. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 700ல இருந்தே பாத்தீங்கன்னா 700 800 அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க வந்து எடுத்துக்கலாங்க. எல்லா ஃபேசிங்குமே ரோடும் பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடாவே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட்ல பார்த்தாலே தெரியும். ஃபுல்லா நல்ல ஒய்டான ரோடு. சரிங்களா? இங்க இருந்து இப்படி திரும்புற வரைக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாக் டாப் ரோடாவே வந்து கொடுத்துருக்காங்க. 30 அடி ரோடாவே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபென்சிங் வந்து பண்ணிருக்காங்க. பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபென்சிங் தான் சூப்பரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லொகேஷன் இந்த பட்ஜெட்ல இவ்வளவு ஃபெசிலிட்டி நமக்கு வந்து பண்ணி கொடுக்கல. ஈபி லைன் வேணாலும் பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ஈபி லைன் இருக்கு. வீடு கட்டினாலும் கட்டிட்டு வரலாம். ஏன்னா பக்கத்துல குடும்பங்கள் குடியிருக்கிறனால உங்களுக்கு எந்த வித பயமே கிடையாது. ஒரு 8 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடத்த வாங்கிடலாங்க. வாங்கிட்டு மினிமமா அதிகபட்சம் ஒரு 10-15 லட்சம் போட்டீங்கன்னா சூப்பரா வந்து வீடே கட்டிட்டு நீங்க வந்து குடி வந்துடலாம். லோ பட்ஜெட்ல தனி இடமா தனி வீடா கட்டிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்ம சென்னையோட திருநின்ற ஊருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டியை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி ஒரு சென்ட்ரான லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா திருநின்ற அந்த ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா ஆவடி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பட்டாபிராம் உள்ள நீங்க வந்து சிட்டிக்குள்ளேயும் போக முடியும். இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கறனால உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சவுத் சைடு பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுங்க. அங்க இருந்து நீங்க வேப்பப்பட்டு வழியா திருவள்ளூரும் நீங்க போக முடியும். இப்போ நம்ம ரோடு மெயின் ரோடு சொன்னோம் இல்லையா, அங்க இருந்து 2 கிலோமீட்டர் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. அங்க போனீங்க அப்படின்னா நேரா போனீங்கன்னா பெரியபாளையம், ரைட் போனீங்கன்னா ரெட் ஹில்ஸ், அந்த பக்கம் திருவள்ளூர் கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்கு. தாமரபாக்கம் கூட்டுரோட்ல இருந்து நீங்க நேரா போனீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு சிபிஆர் இருக்கு. உங்களுக்கு சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அவுட்டர் ரிங் ரோடு புதுசா போடப்படுற ரிங் ரோடு, அதோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. இந்த ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா சென்னையோட முக்கியமான பிளேஸ். உங்களுக்கு வந்து OMRல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து போகுதுங்க. ஃபுல்லா எல்லா ஏரியாவுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு தான். அதோட கனெக்டிவிட்டியும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாவே கனெக்டிவிட்டி அக்சஸ் நிறைய இருக்கு. முக்கியமா இந்த டைடல் பார்க் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த சைடோட டெவலப்மெண்ட் ஏறிடுச்சுங்களா. அதே மாதிரி லோ பட்ஜெட்ல இடமே வந்து நம்ம பார்க்க முடியல. 1000 ரூபாய்க்கு வித்ததெல்லாம் இன்னைக்கு 2000 3000 அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிருச்சு. அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சைட் இந்த சரௌண்டிங்ல நம்ம கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சைட்டை செலக்ட் பண்ணி நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல ஸ்கூல் காலேஜ்
காலேஜ் அது நம்ம நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போலாம், எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஆவடியில ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா ஸ்கூல் காலேஜ் இருக்கு. ஜெயா பப்ளிக்ஸ்க்கு ஸ்கூல் காலேஜ் அது மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி ஆக்ஸ்போர்டு எல்லாருக்குமே ஃபேமஸா தெரியும். திருநின்றவூர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலே பாத்தீங்கன்னா இருக்குதுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்து காலேஜ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் அக்சஸே உங்களுக்கு வந்து இருக்கு. இங்க இருந்து 8 கிலோமீட்டர்ல நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும், பஸ் ஸ்டாண்டுக்கும் போக முடியும். சைட் விசிட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. வந்து விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும், புக் பண்ணிடுவீங்க. சைட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியரா வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த தீபாவளி ஆஃபரா மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 50-50 இஎம்ஐ ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க நெட் கேஷா ஃபுல்லாவே நான் நெட் கேஷா போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து பண்ணி தந்துடுறாங்க. அது இல்லாம ரேட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகோசியபிளும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம சொன்ன இப்ப இந்த எல்லா ஆஃபருமே பாத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்காக இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக தான் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி சரௌண்டிங்ல ஃபுல்லாவே 1300 ரூபாய் 1400 ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு. அதுல இருந்து கிட்டத்தட்ட 200-300 ரூபாய் கம்மியா தான் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து டைரக்டா வந்து சைட்டை பார்த்துட்டு விசாரிச்சே பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை வந்து நீங்க வந்து புக் பண்ணலாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான். நம்ம வீடு கொடுக்குறா இருந்தா எப்பவுமே செக் பண்ணி பார்த்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே கரெக்டா பார்த்து தான் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன், வந்து பாருங்க, கண்டிப்பா வந்து பிடிக்குங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டில ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.